Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This video sponsored by BuyMode e-online shopping. நம்மளோட BuyMode app டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேங்க. நம்மளோட ப்ளே ஸ்டோர்லையுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாமே நம்ம BuyModeல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓரல் கேர், டூல் கேர் எல்லாமே இருக்குங்க. நீங்களும் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்குண்டான மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் கோவைக்காயோட பொரியல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். கோவைக்காய் பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுவது. கோவைக்காயை வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில் நல்ல கழுவி அலசி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமு, கொத்தமல்லி கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது குக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த கோவைக்காயில் இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் அதிகமாக நிறைந்திருக்குதுங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேங்காய் தாங்க ஊற்றிருக்கோம். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுருவாங்க. அடுத்தது சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுடலாங்க. நல்ல ஒரு வணக்கிடுவாங்க. நல்ல வெங்காயம் வணங்கின உடனே கோவைக்காயை நம்ம போட்டுடலாங்க. இந்த கோவைக்காயை நம்ம சாப்பிட்றதுனால மலச்சிக்கல், வயிற்றில் ஏற்படக்கூடிய இப்போ நம்ம அந்த காய்க்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பும் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. நம்ம அந்த ஊற்றிருக்க ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே தெரியும். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.